ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சேவகஞ்செட்டி. இன்றைக்கி என்னோடய வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு பர்சனலி மில்கி மிஸ்ட் பன்னீர் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் என் பையனுக்கும். நான் 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதை க்யூப்ஸாக கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டையும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருக்குன்னா அதை சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இதில் வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துருங்க. இதை நல்லா சேர்த்து நல்லா தக்காளி மையாகிற வரைக்கும் வதக்குங்க. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருக்குன்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பட் ஆப்ஷனல் தான். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மையாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கூலானதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ லைட்டாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் டாஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. லெட்ஸ் வெயிட் until the butter melts. இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்போவே நம்ம தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு தான் போட்டோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது என் பையனுக்குங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கணும். ஒரு லிட்டு போட்டு 7 to 8 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 8 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தாராளமாக சேர்க்க சேர்க்க சுவை கூடும். இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூட்டில் பட்டர் மெல்ட் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக சுவையாக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.